शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः ओं चंद्रशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं चंद्रशेखराय नमः ओं शशिशेखराय नमः ओं शिवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं चंद्रशेखराय नमः ओं शशिशेखराय नमः ओं हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவஜதம்பரம் நம சிவகாமே ஜெகதம்பிகே சீர்காழி பெருந்தகை ஞானப்பிரான் திருவடிகளே சரணம் அநேக சரணம். அவளுடைய பிள்ளையின் சரிதம் பாகம் 2 யதாவதி யதாசக்தி அவருடைய உயர்ந்ததான சைவத்தொண்டு சிவநெறி செம்மலாகிய இவருடைய திருவாயிலிருந்து அமுதமென்ன பெருகும் உயர்ந்த கிருதிகள், உயர்ந்த தேவார பண்கள், தாளம் மிக்கதும் ரசம் மிக்கதும் மௌனம் மிக்கதும் தியானத்தை தருவதும் நன்மையெல்லாம் பெருக்கும் தீமையெல்லாம் அழிக்கும் உயர்ந்த ஞான செம்மலாகிய இறைவனாரின் அருட்குழந்தையாகிய ஞானப்பாலை உண்ட ஞான பெருந்தகையார் சீர்காழி பெருந்தகையார் அவர் தம் திருவடியை போற்றி அனைவரும் பக்தரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவருடைய சீரியதாம் மிகவும் லீலாபரித்தமான உயர்ந்ததான திவ்ய சரித்திரத்தை யதாமதி யதாசக்தி அனுபவிப்போம். நிழல் மேவு நிமிர் புன்ஷடி மேலோர் நிலாமுளை நிழல் மேவு நிமிர் புன்ஷடி மேலோர் நிலாமுளை சுடல் மேவு மறையின் முனை யாரோர் சுலாமழல் ஆடல் மேவும் அவர் மேயே சுலாமழல் ஆடல் மேவும் அவர் மேய அநேகதங்காவகம் ஆடல் மேவும் அவர் மேய அநேகதங்காவகம் ஆடல் மேவும் மனத்தார் வினை பற்றரு பார்கே அநேகதங்காவதம் பாடல் மேவும் மனத்தார் வினை பற்றரு பார்கே என்று மறிய என்றும் அறிய அயலவர்க்கு என்றும் அறிய அயலவர்க்கு இயல் இசையல்ரோ அறியான அயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி என்றுமறியான் அயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி நன்றும் ஒளியா எனதுள் நன்றும் ஒளியா எனதுள் நன்றும் ஒளியான் சிறந்த பொன்முடி எனதுள் நன்றும் ஒளியான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னோ இடமா
சிறந்த பொன்னோடு கடவுள் நன்னுமிடமா ஒன்றிய மனத்தடிய கூடி இமையோர் ஒன்றிய மனத்து அடியல் கூடி இமையோர் பரவும் நீடரவமா ஒன்றிய மனத்தடியல் கூடி இமையோர் பரவும் நீடரவமார் குன்றுகள் அரவமார் குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை இடைந்து வளர் கோகரணமே பரவும் நீடரவமார் குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை மிடந்து வளர் கோகரணமே ஞானசம்பந்த பெருந்தகையாரின் சரித்திர சுருக்கமும் திருவாயமுதும் யதாமதி யதாசக்தி அவருடைய பெருமைகளையும் அளப்பரிய சிவபக்தியையும் மிக உயர்ந்ததான திருப்பதிகங்களை பாடுகின்ற தன்மையும் அதில் மிக செய்திய கருத்தாழமும் இவனைத்தையும் சொல்லி மாளாது ஆயினும் அதை முயற்சித்து அவர் திருவடி நிலைகளை தியானித்து தொடர்கின்றோம். ஞானசம்பந்த பெருமான் தினந்தோறும் துணைப்புரை தரிசித்த வண்ணம் திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டு உபநயன பருவம் நெருங்கி வந்ததாம். பிராமணர்கள் வேத விதிப்படி உபநய சடங்குகள் செய்ய சிவானுபூதி பெருஞ்செல்வராகிய ஞானசம்பந்த பிள்ளை தமக்கு அது வேண்டுவதா அன்றாயினும் உலக வைதிக கர்மத்தில் நாட்டம் வேணும் என்பதை காட்டுவதற்காக தாம் திருவுளத்திலே முகுந்த பெருங்கருணையினாலே இதற்கு இசைந்தார். யஜ்ஞோபவீதம் செய்தருளினார். பின்னர் பிராமணர் உமக்கு 4 வேதத்திற்கும் அதிகாரம் தந்தோம் என்று சொல்லி மந்திரோபதேசம் செய்ய புகும்பொழுது பிள்ளையார் எண்ணிறந்த வேதங்களை ஓதி அவற்றிற்கு அங்கமாகிய பல்களையும் எடுத்துச் சொன்னார். பிராமணர்கள் பரமசிவனாரின் திருவள்ளுவர் நிலை பெற்ற உயர்ந்த குழந்தை அல்லவா, ஞான குழந்தை அல்லவா, ஞானப்பால் அருந்தின ஞானபுரீஸ்வரனுடைய செயல்லவா என்று அவரை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து அவர் முன் பயின்ற வேதங்களை அவரிடம் கேட்டு ஐயந்திரிபர உணர்ந்தனர் என்பது வரலாறு. இவ்விதம் பிராமணோத்தமர்களுக்கு சகல வேதங்களையும் ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் அனைத்தையும் ஐயம் திரிபர கற்றுத்தந்தார். பின்னர் இவ்வனைத்து வேத மந்திரங்களுக்கும் சாரம் வித்து ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்பதும் அது மற்றவை யாவருக்கும் விளக்கும் பொருட்டு ஒரு பஞ்சாட்சர திருப்பதிகத்தை பாடி அருளினார். இலாத பொழுதினும் நெஞ்சகனைந்து நினைவும் நாள் தரும் அஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்றஞ்சவும் தைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தழல் பொம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை இறைந்தும் அஞ்செழுத்துற்றர வல்லவரும்பராவரே அற்றமிழ் மாலை அஞ்செழுத்தூற்றன வல்லவர் கும்பராவரே. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே இந்த நிகழ்ச்சியை கூறுகையிலே
மந்திரங்களானயலாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூற்சடங்கின் வந்த சிந்தை மயக்குறும் ஐயன் தெளிய எல்லாம் செழுமழையோர் கருளி அவர் தருளும் மாற்றால் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்று முதலாகும் முதல்வனாறு எழுத்தங்க என்பார் அந்தியினுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று ஐந்தெழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். இவ்விதம் ஞானசம்பந்த பெருந்தகையார் சீர்காழி திருப்பதியிலே இருந்த வண்ணம் தன் அடியார் கூட்டத்தோடே மகிழ்ந்திருந்தார். அப்பொழுது சீர்காழிக்கு சமீபத்திலே திருநாவுக்கரசு நாயனார் ஞானசம்பந்த பெருமானின் மகிமையை கேள்விப்பட்டு ஆளுடை பிள்ளையை காண வேணும் என்பதற்காக வெகு விருப்போடு அவரை காண வந்தார். அப்பொழுது அடியார் கூட்டத்தோடு தானும் அவரை எதிர்கொள்ளப் போகின்றார். எதிரே வந்த திருநாவுக்கரசு நாயனார் ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரை வணங்க ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரும் அவரை வணங்கி திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்று சுவாமி தரிசனம் செய்வித்தார். தம்முடைய திருமாளிகையிலே அழைத்துச் சென்று திருவமுது செய்வித்தார். சில நாட்களாயின. நாவுக்கரசு பெருமான் பிற தலங்களை வணங்குவதற்காக செல்ல அனுமதி கேட்டார். ஞானசம்பந்த பூர்த்தி திருக்கோலாக்கா வரைக்கும் அவரோடு சென்று பின்னர் சீர்காழி திரும்பிவிட்டார். அப்பொழுது தோணியப்பல் மேலே பல வகைப்பட்ட திருப்பதிகங்களை பாடிக்கொண்டிருந்தார். அவற்றையெல்லாம் நீலகண்ட பெரும்பாணர் விரலையாரோடு பாடி யாழில் இட்டு வாசித்துக் கொண்டு பிள்ளையாரோடு இன்பமாக நாட்களை கழித்த வண்ணம் இருந்தார். சில நாட்கள் இவ்விதம் சென்ற பின் ஞானசம்பந்த பிள்ளை தன் தந்தையாரும் மற்ற பிராமணர்களையும் நோக்கி இந்த தமிழ்நாட்டிலே சிவஸ்தலங்கள் யாவற்றிற்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து திருப்பதிகம் பாடிக்கொண்டு இங்கு வருவேன் என்று தந்தையார் அனுமதி பெற்று கிளம்ப முயற்சித்தார். அப்பொழுது தந்தையார் அவரை பார்க்கின்றார். நான் அருமையாக உம்மை பெற்றமையால் உம்மை பிரிந்திருக்க என்றும் சம்மதியேன். இருமைக்கும் இன்பம் பயக்கும் யாகவும் நான் செய்தாக வேண்டும். இன்னும் சில நாள் உன்னுடன் யாத்திரை செய்வேன் என்று கூறினார். பிள்ளையார் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இசைந்தார். தோணியப்பரை வணங்கி விடைபெற்று தந்தையார் பின்வர முத்துச்சிவிகை மேற்கொண்டு முத்துக்குடை நிழலின் கீழே திருநீலகண்ட பெரும்பானாரோடும் மற்ற சிவனடியார்களோடும் திருக்கட்டார் கோயிலை வணங்கிக் கொண்டு காவிரிக்கு வடபால் உள்ள மெட்டிசை நோக்கி சென்றார். புள்ளிருக்கு வேலூர் எனும் வைத்தீஸ்வரன் கோவில் வந்து அடைகின்றார். புள்ளிருக்கு வேலூர் தனிலே பாலாம்பிகை உடனாய வைத்தீஸ்வரன் அமர்ந்து சித்தாமிர்த தீர்த்த குளக்கரையிலே வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்றார். உயர்ந்ததான அங்காரக கஷேத்திரம் அங்காரகனுடைய கரகத்துவமாகிய பூமி விவகாரங்கள், வழக்குகள், வியாஜ்யங்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள், அடிக்கடி கோபத்தினாலே இரத்த அழுத்தம் ஏற்படுவது முதலான பல்வேறு நோய்களை பொதுவாகவே எல்லா விதமான நோய் நீக்கத்திற்கும் விசேஷமாக அங்காரகனுடைய காரகத்துவம் பெற்ற நோய்கள் யாவும் நீங்குவதற்கும் இத்திருத்தலத்திலே வந்து இறைவனாரையும் இறைவியும் தரிசித்து சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது என்று ஒரு பழக்கம். அதை செய்துவிட்டால் ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலே இவை அனைத்தையும் நடத்தி இங்கிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்துவிட அனைத்து விதமான அங்கார தோஷங்களும் நீங்கும். பூமி சம்பந்தமான அனைத்து விவகாரங்களும் வெற்றி காணலாம் என்பது முதியோர் கண்ட உண்மை. சுப்பிரமணிய சுவாமி, சூரியனார், ரிக்வேதம், அங்காரகன், ராமன், லக்ஷ்மணன், அனுமான், ஜட்டாயு, சம்பாதி முதலான தேவர்களும் மூவர்களும், துர்கை, பராசரர், துர்வாசர், சிவசன்னன் முதலியோர் வணங்கிய புராண சிவஸ்தலம். ஆதி வைத்தியநாத சுவாமி இருந்து அருள்பாலிக்கும் திருத்தலம். 1000 சிவாலயத்துக்கு ஒரு சிவாலயம் மேற்கு நோக்கி இருக்கும் என்பர். அவ்விதம் இவர் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். சுப்பிரமணிய சுவாமி செல்வ முத்துக்குமார சுவாமி என்ற நாமத்துடன் அருளாட்சி புரிகின்றார். ஞான சம்பந்த பெருமான் இவ்விடத்தை வந்து இறைவனாரை மிகவும் கொண்டாடி மகிழ்கின்றார். கள்ளார்ந்த பூம் கொன்றை மதமத்தங்கதிர் மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உரையோமேடம் தள்ளாயசம் பாதி ஷடாயன்மார் தாமேலுவர் உள்ளானார் கரையநீடம்
புள்ளிருக்கு வேளூரே தையளாளொரு பாகம் சடை மேலாள் அவளோடும் ஐயந்தேர் துழல்வாரோர் அந்தனாருரையும் இடம் மெய்சொல்லாயிராவணனை மேலோடிட அழித்து பொய் சொல்லாதுயிர் போனான் புள்ளிருக்கு வேளூரே செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவன் முடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரே கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறு பிறப்பேயே என்று பாடிய வண்ணம் இறைவனாரிடம் பிரியா விடை கொண்டு செல்கிறார். பெரிய புராணம் தனிலே செக்கிழார் கூறுவதாவது: போற்றிய காதல் பெருக புள்ளிருக்கும் திருவேளூர் நாள் தடம் தோளுடை 3 நயனப்பிரான் கோயில் நன்னி ஏற்ற அன்பு எய்த வணங்கி இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூஷனை அஞ்சொற்பதிகமணிந்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் புள்ளிருக்கு வேளூரிலே பாடிய அப்பதிகத்தின் உயர்வினை எடுத்து ஓதுகின்றார். அங்கிருந்து பின்னர் கிளம்பி திருநன்றியூர், திருநீடூர், திருப்பூங்கூர், திருவண்ணிப்படிக்கரை, திருக்குறுக்கை, திருவண்ணியூர், திருப்பந்தநல்லூர், திருமணஞ்சேரி, திரு எதிர்கொள்பாடி, திருவெள்விக்குடி, திருக்கோடிக்கா, கஞ்சனூர், திருமங்கலக்குடி, திருவையலூர், திருத்தேவன்குடி, திருவெண்ணம்பர், வடகுடங்காடுதுறை, திருப்பழனம், திருவையாறு, திருப்பெரும்புலியூர், திருநெய்தானம், திருமலப்பாடி, திருக்கானூர், திருவன்பிலாத்துறை, திருமாந்துறை எனும் புராதனமான சிவாலயங்கள் யாவற்றிற்கும் தேடி தேடி சென்று தரிசனம் பண்ணி பாடி பாடி பதிகம் ஓதி ஓதி இறைவனார் திருவருளை நாடி நாடி உலகமைய பிரார்த்தனை செய்கின்றார் ஞானசம்பந்த பெருந்தகை. திருவேள்விக்குடி தனிலே பரிமள சுகந்த நாயகி சமேத கல்யாண சுந்தரேஸ்வர மணவாள ஈஸ்வரர் உரையும் ஒரு உயர்ந்ததான புராதன சிவஸ்தலம். இவ்விடத்திலே கல்யாண சுந்தரேஸ்வரர் அனவரதம் வேள்விகளாலே அந்த இறைவனை ஆகுதிகளை தந்து அவனை பிரீதி அடை செய்கின்றார்களோ அப்பேற்பட்ட திருவேள்விக்குடி தன்னை வந்தடைகின்றார் ஞானசம்பந்த பெருந்தகை. இவர் வருகையில் இவர் வருவதும் இவர் பதிகங்களை பாடுவதையும் சேக்கிழார் பெருமான் கொண்டாடுகின்றார். செழுந்திருவேள்விக்குடியில் திகழ் மணவாளனர் கோலம் பொழிந்த புனல் பொன்னிமேவும் புனித துருத்தீரவில் தழும்பிய தன்னமையும் கூட தன் தமிழ் மாலையில் பாடிக் கொழுந்து வெண்திங்கள் அணிந்தார் கோடிக்காவில் சென்றடைந்தான். இவ்விடத்தே ஒங்கி மேல் ஒழி தரும் ஒலி புனல் கங்கையை ஒரு சடை மேல் தாங்கினார் இடுபலி தலை கலன கொண்ட தம் அடிகள் பாங்கினார் உமையோடும் பகலிடம் பூகலிடம் பைம்பொழில் வீங்கு நீர் துரத்தியார் இரவிட தூரை வேள்வி குடியே என்று கொண்டாடுகின்றார். 5
காவிரியின் கிளை நதிகள் மண்ணுகின்ற உயர்ந்த சிவஸ்தலம் திருவையாறு, அவையாவன குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு என்று காவிரி 5ஆக பிரிந்து செல்வதால் திரு ஐயாறு என்றும், இங்கு உரைகின்ற இறைவன் ஐயாரப்பன் என்று அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய ஊராலும் பாடப்பட்ட சப்தஸ்தானங்களில் உயர்ந்ததான ஒரு சிவக்ஷேத்திரம். தர்மசம்வர்தினி எனும் வளர்த்த நாயகி உடனாய பஞ்சநதீஸ்வரர் என்னும் ஐயாரப்பர் அருளாட்சி பெறுகின்ற திருத்தலம். இவ்விடத்தை அப்பரை தடுத்தாட்கொண்டு கைலாச தரிசனம் தந்த திருத்தலம். இவ்விடத்துக்கு வருகின்றார் ஞானசம்பந்த பெருந்தகை சேக்கிழார் பெருமான். இந்நிகழ்ச்சியை குறித்து கூறுகையிலே கூறுகின்றார். வந்தான் இந்த திருத்தொண்டரு மருங்கு வரமான் ஏந்து கையர் தம்பால் நந்தி திருவருள் பெற்ற நன்னகரை முன்னிறைஞ்சி நன்னும் போதில் 5 புலன் நிலை கலங்கும் விடத்தஞ்சல் என்பார் தம் நையாறு என்று புந்தி நிறை செந்தமிழின் சந்தை போற்றி செய்தார் புகழிவேந்தர் என்று கொண்டாடுகின்றார். ஞானசம்பந்த பெருமானும் தன் திருப்பதிகத்திலே கூறுகையிலே புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டம் மேலுந்தே அலமந்த போதாக அஞ்சேன்றருள் செய்வார் அமரும் கோயில் வலம் வந்த மடவாறுகள் நடமாட முழவதில மழையன்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகல் பார்க்கும் மழையன்று சில மந்தியால மந்து மரமேறி முகல் பார்க்கும் திருவையாரே ஐயாரே திருவையாரே என்று வியந்து பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருந்தகை. இவ்வாறாக வடநாட்டிலே காவேரி வடகரையே சென்று திருப்பாச்சலா ஸ்ரீராமத்துக்கு சமீபத்துக்கு முன்னே அந்த நகரிலே கொல்லிமழவன் தன்னுடைய குமாரத்தி முயலகன் எனும் நோயினால் வருந்துதலைக் கண்டு கவலையுற்று வேறு ஒரு பரிசினாலும் நீங்காமை கண்டு தன் சைவ பரம்பரை வழிவந்தவன் ஆதலால் அவளை திருக்கோயிலுள் உள்ளே கொண்டு போய் சுவாமி சன்னிதானத்திலே இட்டு வைத்தான். அவளுடைய பிள்ளையார் அக்காலத்தே யாதிர்ச்சிகமாக அந்நகரத்துக்கு சமீபிக்கின்றார். ஞானசம்பந்தமூர்த்தி எழுந்தொள்ளி வந்தார் என்று ஊதுகின்ற திருச்சின்னத்தின் ஓசையை கேட்டு கொல்லிமழவன் உயிர் பெற்றவன் போல ஆனான். புத்திரியை விட்டு விரைந்து சென்றான். அந்நகரத்தை மிக அழகாக அலங்கரித்து பிள்ளையார் சுவாமியை எதிர்கொண்டு வரவைத்தான். ஆனந்த பாஷ்பம் சொரிய புஷ்பமாரி சொரிந்து வழியெங்கும் வாழை கமுக பந்தல்கள் சமர்ப்பித்து தோரணங்கள் எல்லாம் கட்டி மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி பிள்ளையாரை எழுக எழுக என்று கோஷமிட்டு பல்வேறு வாத்தியங்களும் கோஷிக்க வேதாகம வித்துவர்கள் வேத நெறி மறைத்தழிக்கும் வேதம் ஓதி வரவும் ஓதுவார் மூர்த்திகள் அவரது இறைவனாரின் மீது பதிகங்களை பாடிய பண்ண வரவும் நாதஸ்வர ஒலியும் நாம ஒலியுமாக இவ்வாறு அவர் வரும் அந்த பேர் அழகினை கண்டு சிரசின் மேல் கை குவித்து அவரோடு திருக்கோவில் சமீபத்துக்கு சென்றான். முத்து சிவிகையின் என்றும் அவளுடைய பிள்ளை இறங்கியவுடனே உள்ளே பிரவேசித்து வலம் செய்த வண்ணம் சன்னிதானத்துக்கு போனார். போன பொழுது அறிவு கட்டு நிலத்திலே கிடக்கின்ற கண்டியை கண்டு ஈதென்ன என்று வினவ மழவன் வழங்கி நின்றான். இவள் அடியேனுடைய குமாரத்தி புத்திரி. இவளுக்கு முயலகன் எனும் நோய் வாட்டுகின்றது. இதனால் இவள் வருதுகின்றாள். இதற்கான நோய் நீக்கம் அதற்கு பல்வேறு முறைகளை கையாண்டும்
பலனில்லாமல் தவிக்கின்றேன், சுவாமிகள் கிருபை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்திலே சைவ சமய சித்தாந்தத்தில் ஊறிய பரம்பரையிலே வந்ததினாலே வேறு வழியின்றி சுவாமி காப்பாற்றட்டும் என்று சுவாமி சன்னிதானத்திலே இவளை கொணர்வித்தேன் என்று மிகவும் தாழ்வுடன் விண்ணப்பம் செய்தான். ஞானசம்பந்த பிள்ளையார் அதை கேட்டார். அவருடைய ஹிருதயம் திரவித்தது, அருள் சுரந்தது. அவ்விடத்திலேயே நின்று சுவாமியை நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்யலானார், பதிகங்கள் பாடலானார். பொன்னி வள்ளரு திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சூற்றே முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ பாரிடமு பலிதேவன் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சி ஆச்சிராமரத்தே உரைகின்ற மணிவளர் கண்டலோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே ஆச்சிரமர துரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே நானோடு கூடிய சாயின சேனும் நகுவரவர் இருப்போதும் ஊனோடு கூடிய உட்குணகையால் உலகளவை கொளவே ஆனோடு பெல் வடிவாயினர் பாச்சே ஆச்சிராமத்துரைகில் பொன்னெடு மார்பரோ பூங்கொடி வாடு புனை செய்வதோ இவர் பொற்பே அகமலி என்பர் தொண்டர் வணங்க ஆச்சிராமத்துரைகின்ற மலி மாலி உணர்ந்தழகாய புனிதர் கொலாம் இவரின் நகைமலி தன் பொழில் சுடரு காழினற்றமிழான சம்பந்தர் தகைமலி தண்டமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலாவினை தானே தகைமலி கண்டமிழ் கொண்டு இவை ஏற்ற சாரகிலாவினைதானே என்று மாற்றறி வரதரை பாலசுந்தரி அம்பிகையுடன் உடனாய மாற்றறி வரதரை பிரார்த்திக்க அக்குழந்தை சரீரத்திலே சில மாற்றங்கள் உடனே ஏற்பட்டதாம். திருப்படிகம் பாடி சமர்ப்பித்த அக்கணமே அவளுடைய சரீரத்திலிருந்து அந்த கண்டி நோய் நீங்கியது. எழுந்து ஓடி வந்தாள், தந்தையின் பக்கத்தில் நின்றாள். மழவன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு அவளோடும் பிள்ளையாரை விழுந்து நமஸ்கரித்தான். தன் பிராணநாதனான பரமசிவனே இந்த ரூபத்தில் வந்திருக்கின்றாரோ அல்லது அவர் தன் பிள்ளைதான் இந்த ரூபத்தில் வந்திருக்கின்றாரோ என்ற எண்ணத்தோடே மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து தன்னுடைய நன்றியறிதலை தெரிவித்தான். சில நாள் அங்கு தங்கியிருந்து அவர்கள் உபச்சாரத்தை ஏற்ற வண்ணம் பின்னர் அவருடைய பிள்ளையார் பல்வேறு சிவஸ்தலங்களை காணச் செல்கின்றார். அம்பிகை உடனாய பசுபதீஸ்வரரே போற்று
ஜகாம்பிகை உடனாய அக்னீஸ்வரரே போற்றி. திரிபுர சுந்தரி உடனாய கோட்டீஸ்வரரே போற்றி. மங்களநாயகி உடனாய பிராணநாதேஸ்வரரே பிராணேஸ்வரரே போற்றி. பிரஹன்னாயகி உடனாய அருணஜடேஸ்வரரே போற்றி. பிரஹன்னாயகி உடனாய பாலுக ஈஷா போற்றி. சகி தேவி அம்மை தொழும் சகி தேவி அம்மை தொழும் சகி தேவி அம்மை தொழும் சத்யகிரீஸ்வரரே சத்யகிரீஸ்வரரே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்கந்தனர் வனவரானினம் வீக தன் புனல் வெந்தனுமோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழவையகம் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகடாட்சம் பரிபூர்ணம்.